பார்த்தோம்னா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து பீர் குடிக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பீர் குடிக்கிறதால நமக்கு உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பீர் வந்து ரொம்ப குடிக்காம ஒரு அளவோட குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதயம் சம்பந்தமான நோய், அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து பீர் குடிக்கிறது வந்து நம்ம சிறுநீரகத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நல்லது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து பீர் குடிக்கிறதுனால பீரில் வந்து அதிகமான நீர் சத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த நீர் சத்து வந்து டைரெக்டாக நம்ம கிட்னியில் போய் நமக்கு வந்து சிறுநீரகத்தில் வந்து கல் அடைப்பு ஏற்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைக்குது. அதாவது ஏற்படாது அப்படின்னு சொல்லலை, அதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீர் குடிக்கிறதுனால கொஞ்சம் உடல் மெலிஞ்சவங்க வந்து பீர் குடிக்கும்போது அதில் உள்ள கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் வந்து கொஞ்சம் உடம்பு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ பீர் குடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இப்போ எங்கேயாவது கீழே விழுந்து அவங்களுக்கு கால் கை முறிவு ஏற்பட்டாலோ ஏதாவது ஒரு உடஞ்சிட்டாலோ அவங்களுக்கு வந்து நார்மல் பீர் குடிக்காதவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து சேர்றதை விட அந்த பீர் குடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது எல்லாமே வந்து ஒரு அளவோட வந்து நம்ம பீர் குடித்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட்டோட குடிச்சுக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.